அண்ணா ஓகே, அது வரும் ஆனா வராது, அந்த மாதிரி வரலாம். ஸோ anyway, thank you. கமல் சார் யோசிக்கிறேன், ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிக்க. வரலனாலும் சரின்றாங்க. எப்பா ஓட்டு போடுறவங்க யாரும் அப்படி நினைச்சிடாதீங்க. ஓகே சார் உங்க ஆன்சர் சார் என்ன சொல்ல சொல்லுங்க. கல்யாணத்தை பற்றி சொல்லுங்க சார். அது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்க. இது பாராட்டு விழா. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சார் சார் நான் வேணா ஒன்று சொல்கிறேன். இப்போ மாண்புமிகு எம்பி பிரிட்டாஸ் இருக்கார்ல, அவர் உங்களை மாதிரி எதிர்க்க உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ரெண்டு தான் கேள்வி, கொஞ்சம் அப்படி கொக்கி விழுந்துருச்சு. கொஞ்சம் சுற்றி காலேஜ் கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க, இளைஞர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு, அதை தமிழ்லேயே சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பிராமண குடும்பத்திலேருந்து வந்தவர், ரொம்ப ப்ராப்பர் குடும்பத்திலேருந்து வந்தவர். நீங்கள் இந்த மாதிரி 2 கல்யாணம்லாம் பண்ணியிருக்கீங்களா? ப்ராப்பர் குடும்பத்திலேருந்து வர்றதுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்கள். அவர் சொன்னார், இல்லையே நீங்கள் கும்பிட்ற தெய்வம் ராமனாச்சே, அதையாவது ஃபாலோ பண்ண வேணாமான்னு கேட்டார் அவர். ஒன்று நான் கும்பிட்றதில்ல, இன்னொன்று அப்படி பார்த்தா கூட நான் வந்து ராமனோட அப்பா வகைரா இன்னும் 49,000 சொச்சம் பாக்கி இருக்கு.